தூங்கவே இல்லைங்க. ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்க்குறேன், முடியல. ஃபோன் வந்துக்கிட்டே இருக்கு. மகேந்திர வேற திடீர்னு திட்டுக்கல்ல வந்துட்டு அப்படியே போயிடலாம் அப்படிங்கண்ணா. சரி இப்போ குளிச்சு கிளம்ப வேண்டியண்ணா. எங்கள் அப்பா வேறு போண்டாவோட வாங்கிட்டு வந்துருக்கிறாரு, அதையும் சாப்பிட்டு போகணும். சரி காய்ஸ், குளிச்சுட்டு கிளம்ப வேண்டியதான். ஐயோ நீ பேஜ் வேறு 20 பேஜ் படிக்கணும், அதை வேறு கம்ப்ளீட் பண்ணணும். சரி ஓகே காய்ஸ், குளிச்சுட்டேன் பார்த்தீங்களா. குளிச்சுட்டு பேக்கெட் டிஷர்ட்டு தான். குளிச்சாச்சு, ட்ரெஸ் எல்லாம் காஞ்சிருச்சு. லைட்டு முக்கால்வாசி 95% காஞ்சிருச்சு. பேக்கு தான் கொஞ்சம் ஈரமாக இருக்குது. இப்போ கிளம்ப வேண்டியதான். பிஸியாகவே வச்சுருக்குறாங்க கைஸ் நம்மளை. இப்போ கிளம்பி போனால் வீடியோ எடிட் பண்ணுறதுன்னு தான் மைண்டில் ஓடுது. இருந்தாலும் இதை பார்த்தேன், பார்சியல் தான் நம்ம மட்டும் தெரிஞ்சுக்க போகிறோம். உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கிறப்ப எடிட் பண்ணி போடுறேன். அப்புறம் அப்பா பஜ்ஜி போண்டா வாங்கிட்டு வந்துருக்கிறாரு. அது முடிஞ்சவனு சாப்பிட்டு அப்படியே மகேந்திரா அதுக்குள்ளே வந்துடுவான். போய் கூப்பிட்டு வர வேண்டியதான். எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய கண்ணாடி இருக்குன்னு, எப்படி ஃபுல் சைஸில் தெரியுறேன்னா. அப்பா ஃபோட்டோ எங்கே எடுத்து வச்சிட்டாங்கன்ட்டு, மீனாட்சி அம்மன் கோயிலில் எடுத்த ஃபோட்டோ. வாட்ச் முக்கியம். மெதுவாக அப்படியே ஒட்டிகிட்டே போக வேண்டியதான். இங்கே வச்சிட்டேன் காய்ஸ். படுத்துக்கிட்டே எகை புக்கு படித்தேன். சரி தூக்கம் வந்துச்சு, தூங்கலாம் அப்படின்னு பார்த்தா அதுக்குள்ளே ஒரு ஃபோன் வந்துருச்சு, எழுப்பி விட்டாங்க. நீ மகேந்திர வேறு வந்துடுவான், தூங்குற மைண்ட் செட்டே போயிடுச்சு. இப்போ ட்ரெஸ்ஸை மடித்து வச்சு பேக் பண்ணுவோம், வேறு வழி கிளம்ப வேண்டிதான். ட்ரெஸ்ஸை எல்லாம் எடுக்க வேண்டிதான். ட்ரெஸ்ஸை எடுக்க போகிறேன், ட்ரெஸ்ஸை எடுக்க போகிறேன். சரி எல்லாம் இது பிஸியாக இருக்கிறது நல்லா தான் இருக்கு. லைட் ஷெட்யூலாக இருக்குது கைஸ். வேலை இல்லைன்னா போர் அடிக்க செய்யமாட்டு. சரி நான் வந்து என்ன பார்க்கலாம், பிஸி அயன்லாம் பண்ணுறது நேரம் இல்லை. அயன் பண்ணிட்டு போகலாம் டாக்டர். அயன் பண்ணிட்டுலாம் பேக் பண்ணியாச்சு. இப்போ கிளம்ப வேண்டிதான். மகேந்திர வேறு ஒட்டந்தத்தில் இறங்கிட்டு எங்கள் ஊருக்கு பஸ்ஸில் வர சொல்லியிருக்கிறேன். அந்த அனுப்பி போய் பிக்கப் பண்ணிட்டு போக வேண்டியதான். தண்ணியை செடிக்கு லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி விட்டு போயிடுவேன் தண்ணியை. பாய் செடிகளா, முடிஞ்சால் நெக்ஸ்ட் வீக் வரேன். எப்போ வருவேன்னு எனக்கே தெரியல. யாருங்க தான் கிளிங் கிளிங். சார்ஜர் எடுக்கிறதுக்கு மறந்துட்டேன் பார்த்தீங்கன்னா. சார்ஜரு, ஹெட்செட்டு, பவர் பேங்க்கு, இது ரெண்டுமே ஒரு மார்க்கெட்டிங் பர்சனுக்கு முக்கியம். இது இல்லைன்னா வேலை நடக்காது. மொபைல் இல்லைன்னா ஃபேன்லாம் ஆஃப் பண்ணிடுவான். ஓகே, அம்மா தான் எடுத்து வச்சாச்சு. இன்றைக்கி பெல்ட்டை மறந்துருக்கேன், ஜஸ்ட் மிஸ் உள்ளே போனதுனால பார்த்தேன். இப்போ எங்கள் அப்பா சத்திரம் போயிட்டு போண்டா வாங்கிட்டு வந்திருக்கிறாரு. போண்டா எங்கள் ஊர் போண்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒன்று டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சாப்பிட்டு எங்கள் ஊர் பிரிவில் போட்டது. பெருமை பெரியப்பாவுக்கு போய் அட்னன்ஸை போட்டு வந்துடுவான். மகேந்திரன் அப்படியே தோட்டத்தை கூட்டிகிட்டு போயிட்டு நிறைய கிளம்ப வேண்டியதான். என்ன வாங்கியிருக்கிறாருன்னா கீரை போண்டா ஒன்று, பஜ்ஜி 2, வடை 2. ஆளுக்கு 2, எங்கள் அம்மாவுக்கு 2, எனக்கு 2 மாதிரி. அவருக்கு ஒன்று தான். என் அப்பா பெருசாக சாப்பிட மாட்டார். எங்கள் ஊர் ஒட்டஞ்சத்திரம் சைடு, திண்டுக்கல் சைடுலாம் குழம்பு வந்து பார்த்தீங்கன்னா கிரேவியாக இருக்கும். பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு.
நம்ம கேமராவில் சுமாராக தெரியும், இருந்தாலும் கீரை பூண்டா குழம்புக்கும் எனக்கு பட்டாசாக இருக்கும். அதெல்லாம் சாப்பிடக்கூடாது, அன்ஹெல்த்தி தான். முட்டை போண்டா தான் கேட்டேன், முட்டை போண்டா இல்லைன்றாரு. குழம்பு பாருங்க, நானே ஒன்று தான் சாப்பிட்றேன். எங்கள் அம்மா தான் ஃபுல்லாக சாப்பிட்றோம். அப்படி எங்கள் அம்மாவே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்கிறேன். ஃபினிஷ் ஒன்று தான் சாப்பிட்டேன், பேலன்ஸ் எங்கள் அம்மாவுக்கு வச்சுனா. நான் ஸ்கூல் படிக்கிறப்போலாம் ரொம்ப டெம்ப்டாங்க. அதுவும் இப்போ எங்கள் ஒட்டந்தத்தர் பஸ் ஸ்டாண்டில் மூலையில் ஒரு கார்னரில் ஒரு கடை இருக்கும், பேக் சைடு. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், சூடாக இருக்கும். அந்த குழம்புக்கும் விட்டு அடித்தோம்னா தாறு மாதிரி இருக்கும். உளுந்த வடை வாங்கி குழம்பு ஊற்றி அடித்தோம்னு வைங்க, பட்டாசாக இருக்கும். முடிஞ்சால் நீங்களும் ட்ரை பண்ணுவீங்க பாருங்கள். இப்போலாம் கடை மாறி இருக்கும். அதுக்கப்புறம் அப்போ சாப்பிட்டது தான், அதுக்கப்புறம் ஒன்றும் சாப்பிடவே இல்லை. ஒட்டந்தத்தர் பஸ் ஸ்டாண்டில் ஸ்கூல் படிக்கிறப்ப சாப்பிட்டது தான். டேன் 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 நம்ம ப்ரோ அன்வீட் பண்ணுறோம், ஓப்பன் பண்ணுறோம். கிட்ட பூட்டியாச்சு, பேக்கில் எடுத்துகிட்டு கொண்டு போய் வைக்க போகிறோம். வந்தாச்சு, நம்ம தோட்டத்துக்கு வந்தாச்சு. மகேந்திர வேறு பஸ் ஏறிட்டா, நம்ம திரும்பி போய் கூப்பிட்டு வர போகிறோம். புதுசாக டேடி தேங்காய் இது பண்ணுறது வாங்கினாரு. ஒரு எண்ணெய் எடுத்து கட் பண்ணேன், புதக்கன்னு சிந்திருச்சு. நல்லா இருக்குப்பா, டக்கு டக்குன்னு எடுத்துடலாம். அந்த இவங்கெல்லாம் எடுப்பாங்கல்ல தேங்காய் மட்டும் எடுக்க, கடப்பாறையில் கடப்பா இப்படி குத்தி இப்படி நம்பணும். அந்த நம்பறதுக்கு முதல்ல இப்படி நம்ம இது பண்ணணும். அதெல்லாம் கேர்ஃபுல்லாக எவ்வளோ ஊசியாக இருக்கு. அதெல்லாம் இப்படி நானுக்குன்னு ஆமாம் வகுறதுக்குள்ள தண்ணி அதை குடிக்குது ஊழ தேங்காய். இது ஏய் பிடிக்காத, அதை தண்ணி கொஞ்சம் ஊற்றி விடுன்னு நினைக்கிறேன். வட வடன்னு எண்ணெய் புதக்கணும் போயிடுச்சு. இதுங்க ஒரு காய் மட்டும் எடுத்து பார்ப்போமா? வாங்கிட்டு வந்ததில் தேங்காய் மட்டும் எடுக்க போகிறோம். சொல்லுங்க, நான் எடுக்கிறேன். நம்ம பார்க்க மகேந்திரன் வந்திருக்கிறார். அவர் இப்போ இளநீ டேஸ்ட் பண்ணி சொல்ல போகிறாரு. இளநீ டேஸ்ட் பண்ணி அவங்க நினைப்பாங்க. மகேந்திரா எப்படி இருக்கு? எங்கள் தோட்டத்தில் இளநீ டேஸ்ட்டாக இருக்கான்னு பார்த்து சொல்லு மகேந்திரா. இளநீ நல்லா இருக்கா? கிளம்புனேன். சரி காய்ஸ், சரிப்பா. சரி. எங்க ஊர்லயே ஒரு மாதிரி பக்கத்து வீட்டு பையன் அந்த தேவை நம்மளுக்கு பார்க்கலாம்.
ஏதாவது பார்க்கணும்னு வச்சுங்களேன், எங்கே இருக்கேன் என்ன பண்ணுறான்னு தெரிஞ்சு யூடியூப் சேனல் பாருங்க, டெய்லி விளாக்க போட்டுருவேன். ஓஹோ, பாருங்க நம்ம பெருமையை தான் பேசுகிறாங்க. சரி கிளம்பியாச்சு guys. நான் சிவசெல்வத்தோட தோடம் பார்த்துக்குங்க. அந்த ஒரு வீடு தெரியுதா, அதுதான் சிவசெல்வத்தோட பண்ணை வீடு. பண்ணை என்ன நம்மளுக்கு இவ்வளோ தீண்டப்பெல்லாம் கொடுக்காம வேதரா பண்ணை உண்மையை சொன்னேன்டா. அதனால கிளம்பியாச்சு. மணி 2:15 ஆயிடுச்சு. நீ காலையில் கொஞ்சம் முதவே சொல்லியிருந்தீங்கன்னா நானும் குளிச்சு ட்ரெஸ் எல்லாம் காஞ்சி எடுத்து மடிச்சு வச்சுட்டு ரெடியாக இருப்பேன். சரி திண்டுக்கல்ல இருக்கிற வந்துட்டு போகணும் அப்படின்ட்டு. இல்லை மஞ்சள் நீங்கள் 3 மணி 4 மணிக்கு அப்புறம் 7-8 மணி ஆயிரும். சரி அப்புறம் நீ வந்த பிறகுதான் நீ சொன்ன பிறகுதான் அப்புறம் குளிச்சு எல்லாம் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சு மடிச்சு வச்சு நம்ம போய் தலைவருக்கு நேரில் புரிய வைக்கணும்ல. அந்த ஏரியாவில் இங்கே தான் கிரிக்கெட் விளாண்டிங்களா? எந்த இடம்? எந்த இடம் தான் ஸ்கோர் போட்டிருக்கிறாங்க. ஆமாம், அங்கே தான் எங்கள் சிறப்பா வீடு. அந்த வீடு தான் பேசிக்கிட்டு இந்த ஏரியா தான் இன்டீரியர் ஏரியா. நாங்கள் சுற்றி பார்க்குற சும்மா சைக்கிள் எடுத்துக்கிட்டு சுற்றுற ஏரியா. பைபாஸ் வந்தோடனே ஃபேமஸ் ஆகிடுச்சு. அது பாரு 2 வயசு அது 10 அடி ரோடு தான், சின்ன ரோடு தான். போகலாம். இடத்துல தான் ஜாயின் ஆகும். பைபாஸ் வரும், அதில் ஏறி போய் அந்த இதுலேயே ஜாயின் ஆகும். நம்ம அந்த ப்ளஸ் அந்த தாராபுரம் மதுரை பைபாஸ் ஜாயின் ஆகுதுல்ல, ஆமாம் அங்கே போய் ஜாயின் ஆகும். அப்படி இல்லைன்னா நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போனால் நேராக கொசாவட்டி இருக்குல்ல, அம்பளிக்கு முன்னாடி அங்கே போய் ஜாயின் ஆகும். இந்த ரோட்லேயே போனால் இது இங்கே வர இவர் சேரன் நகர்னு போட்டு வச்சுட்டாங்க. சேரன் மட்டும் இல்லை, சிவசெல்வா வீட்டில் என்ன ஸ்பெஷல்? அதெல்லாம் காலையிலே எடுத்துட்டேன். பெரிய ஸ்பெஷல்லாம் இல்லை. வெங்காய புளி குழம்பு. வேலைக்கு போனேன். இதுதான் பைபாஸ், பழனி பைபாஸில் 30 கிலோமீட்டர் ரோடு போயிடுச்சு. எனக்கு அதுக்குலாம் அங்கே பாருங்க கொண்டை மலை தெரியுது பார்த்தீங்களா? அங்கே தான் நான் சின்ன 12th படிக்கும் போது போனது லாஸ்ட்டாக. 11th 12th படிக்கிறப்ப அதுக்கப்புறம் இன்னும் போகவே இல்லை. ஒரு நாளைக்கு போகணும். லாஸ்ட் இயர் கூட இது ராமண்ணனில் விட்டு போயிட்டாங்க கொண்டை மலை. அது போகணும், ஒரு நாளைக்கு போவோம். பைபாஸில் போய்கிட்டு இருக்கோம். செம்மையாக இருக்குது, டிராஃபிக்கே இல்லை, ரோடு செம்மையாக இருக்குது. ஓகே காய்ஸ் வெள்ளப்பாளையத்துக்கிட்ட வந்து ஒரு செகண்ட் சற்று தூக்கம் வந்த மாதிரி ஒரு ஃபீலிங் ஆகிப்போச்சு. அதனால ஒரு உழவன் பேக்கரின்னு ஒரு பேக்கரியில் இருந்து டீ குடிச்சிட்டு அது ஐஸ் வாட்டர் வாங்கி மூஞ்சி கழுவலான்னு முடியும். வேஃபர் எடுத்து வச்சு டிப் பண்ணி நல்லா இருக்கு. ஸ்வீட்னஸ்க்கு காஃபியில் சுகர் கம்மியாக போட சொல்லியிருந்தேன். மகேந்திர பாருங்க சரஞ்சரமாக பாக்கு வாங்கி போட்டுக்கிட்டு இருக்கிறான். அரே பையா, என்ன பையா அது கழுத்தில் போட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற ஸ்வீட்? அது வாடை இப்போ எப்படி அடிக்குது. அதுக்குன்னு இவ்வளோ வாங்கி சாப்பிட்டதில்ல, 1-2 என்ன சாப்பிடலாம். மீதி இங்கே போட்டுருக்கேன். வாங்க வேண்டியது தானே. வண்டி ரெண்டா திருப்பி நாளைக்கு லோட் எடுத்து போகணும். யார் ஓட்டு போவா? மஞ்சள் நாள் சாப்பிட மாட்டாரு, பூமர் தான் சாப்பிடுவார். மஞ்சள் சாப்பிடுவாரு. சரி ஓகே, டீயை போட்டு கிளம்புறோம். சாப்பிட்டா எனக்கு தான்டா தூக்கம் வருது, உனக்கு ஏன்டா தூக்கம் வருது?
சரி கிளம்புறோம். பொருளாக்கீரை இப்போ வந்துட்டோம். இங்கே பன் புரோட்டா இருந்துச்சு. பன் புரோட்டா ஒன்று, கோச்சை வர ஒன்று ஸ்பெஷலாக போட்டிருந்தாங்க. அதை ஒன்று ட்ரை பண்ண போகிறோம். பார்ப்போம் கோச்சை வறுவல் எப்படி இருக்குது. நல்லாம்பட்டி கோச்சை வறுவலாம். புரோட்டா அதிகமாக சாப்பிட்னா அதனால் ஒரு புரோட்டா, ஒரு சிக்கன் ரைஸ். இலை வந்து விட்டது. மகேந்திரன் உட்காந்துருக்குறான். புரோட்டா வந்துருச்சு. இதான் கோச்சை வறுவல் பன் புரோட்டா. என்ன உனக்கு சேர்த்து தான் சொல்லுறேன். என்ன அதுக்கு ஆறி இருக்கா? சூடாக தான் இருக்கு. ஒன்று சாப்பிட மகேந்திரா உடனே நடிப்பான். அன்றைக்கி பவுண்டா வாங்கி குடிச்சு விட்டு ஆயில் ஓவராக இருக்கேன். பார்த்தீங்கன்னா சாப்பிட போகிறோம். டேஸ்ட் நல்லா இருக்குமா? ஓகே. ஓகேங்க, பரவாயில்ல. நல்லா இருக்கு. புரோட்டாவில் தான் எண்ணெயிலே மிதக்க விட்டாங்க. அதனால் புரோட்டா ரைஸ் மகேந்திரன் பாருங்க. சிக்கன் ரைஸ் வித் கோச்சை வறுவல் பின்றாண்டி. டேஸ்ட்டை பார்த்துட்டு சொல்ல எப்படி இருக்குண்ணா. பாருங்க, ஆடியன்ஸ் கூட எப்படி பண்ண உடம்பு குறையாதுமே. எடுத்துக்கிட்டே போயிடுவேன். போ பண்ணுவான் கேட்டால், ஏன்னு கேட்டால் கேஸுமே ஆக்ஷன் பண்ணுவான். சரி போகலாமா, குடிச்சிட்டு போகலாமா? நைஸ் வாட்டர் வாங்கி காய்ஸ். மகேந்திரன் வந்து இது சாப்பிட்டான், சோடா சாப்பிட்டு இப்போ அந்த பார்க்க வேறு போகிறான். நான் ஐஸ் வாட்டர் குடிக்கிறேன். தண்ணி குடிங்க காய்ஸ், உடம்புக்கு நல்லது. வண்டி எடுத்துக்குவோம். வண்டி கடையா? அது பேர் என்ன? கோச்சை வறுவல். கோச்சை வறுவல், கோச்சை கொங்கு வறுவல். என்னன்னு பார்த்தீங்கன்னா பில்டப் இருந்தால் உள்ளே நல்லா நீட்டாக தான் இருந்துச்சு. அதில் எதுவும் ப்ராப்ளம் இல்லை. அந்த கோச்சை சிக்கன் தான் 350. நம்ம ரைஸ் இருந்துச்சுன்னா செம்மையாக இருக்கும். ஏன் மகேந்திரா? ஒயிட்டே சூப்பராக இருந்திருக்கும். 590 ஆச்சு. சிக்கன் வந்து அந்த கோச்சை சிக்கன் வந்து 350 ரூபா. புரோட்டா 2 பன் புரோட்டா வந்து 60 ரூபா. சிக்கன் ரைஸ் வந்து 150. அப்போ சோடா 30 ரூபா இருந்துச்சு. 590 ரூபா ஆச்சு. ஆமாம். ஆனால் எங்கள் வீட்டில் இவ்வளோ அது சாப்பிட்டேன்னு தெரிஞ்சால் அவங்களுக்கு நெஞ்சு எடுத்துடும். ஏன்னா எங்கள் வீட்டில் எப்பவுமே சிம்பிள் ஃபுட்டு தான் இருக்குது. அதாவது ஞாயிற்றுக்கிழமைனா தான் சிக்கன் எடுப்போம், நான்வெஜ் சாப்பிடுவோம். ஆமாம், நான்வெஜ் சாப்பிடுவாங்க. மற்ற நேரம் எல்லாமே சிம்பிளாக தான் இருக்கும். அதாவது வாரத்துக்கு ஒரு நாள் தான் நான்வெஜ். அது ஏதாவது நம்ம காலத்துலலாம் வாரத்துக்கு ஒரு நாள்லாம் இல்லை, எப்போவாச்சு தான் நான்வெஜ். டேஸ்ட்டு கொஞ்சம் சுமார் தான், பெரிய ஹைப் பண்ணுற அளவுக்குலாம் இல்லை. பன் புரோட்டாவும் தின்னாலும் உடம்புக்கு நல்லதில்லை. சிக்கன் ரைஸ் ஓகே, நல்லா தான் இருந்துச்சு. லைட்டாக சால்ட் அதிகமாக இருந்துச்சு. மொத்தம் வீட்டில் வைக்கிற சாப்பாடு சாப்பிட்டு பேசாமல் அட்டையை சாட்டிக்கிட்டு போயிருங்க. அவ்வளோதான் நடக்கும் சொல்லிடுறேன். ஏன்னா வீட்லேயே பக்கத்தில் நம்ம தள்ளுவண்டிகளை சாப்பிடலான்னு தான் நிறுத்தி கோச்சை வரணும். திடீர்னு மைண்ட் மாதிரி இதாகி போச்சு. மகேந்திரா, உன்னோட ஒப்பீனியன் என்ன? நல்லா இருக்கு. என்னைய கேட்டால் வீட்டு பக்கத்துலேயே ஒரு அக்கா கடையிலையோ அண்ணன் கடையிலையோ தயிர் சாதம் புளி சாதம் சாப்பிட்டு வண்டியிலேயே சந்தோஷம். சாப்பாடு அதனால ஓகே தான். எல்லா நாளுமே சிக்கனு மட்டன் எல்லாம் சாப்பிடாதீங்க, உடம்புக்கு கெடுதல். அதனால ஹீட்டு வேற. இன்னைக்கு தான் ரொம்ப நாள் கழிச்சு புரோட்டா சாப்பிட்டேன். ஒரு பன் புரோட்டா ஓவர் ஆயில் தான். நெஞ்சு கரை அப்படி புரோட்டா சாப்பிட்டா அப்படியே என்ன ஆயிலுக்கு அதுக்கும் நெஞ்சு ஒரு மாதிரியாகவே இருக்கு. சிம்பிளாக சாப்பிட்டாலே போதும் தான். அந்த நாக்குக்கு நொப்பமாக சாப்பிட்டா உடம்புக்கு பிரச்சனை வரத்தான். அதான் சாப்பாடு சாம்பார் வச்சா சாம்பார் மட்டும் இருக்கிறதுல தயிர் இருந்தால் சாப்பிட்டோன்னா எந்த பிரச்சனையும் வராது. ஒரு முட்டை 2 முட்டை அடிக்கிற இந்த மாதிரி அடிக்கிற வெயிலுக்கு தயிர் சாப்பிடுங்க. சிம்பிளாக தான் அன்னையெல்லாம் சாப்பிட்டுக்கலாம். சரி கூட அன்னைக்கு ஆசைப்பட்டோம், அன்னைக்கு கோனார் கடையில் சாப்பிட்டோம், அன்னைக்கு கோச்சை வறுவல் சாப்பிட்டோம், அவ்வளோதான்.
டெய்லியுமெல்லாம் போயெல்லாம் நம்ம வீடியோ கால்லாம் ஜாப் பண்ண முடியாது, பார்க்கணும் உடம்பு போயிடுச்சு. ஓகே கட் பண்ணட்டுமா? காய்ஸ் மூஞ்சி எழுவுறோம் ஐஸ் வாட்டரில். எனக்கு தூக்கம் வருது அவன் மூஞ்சி எழுதிட்டு இருக்கிறேன். மகேந்திரா எனக்கு தூக்கம் வருது மகேந்திரா, நீ கழுவிக்கிட்டு இருக்கிற. எனக்கும் தூக்கம் வருதுடா, நான் தூக்கம் ஓகேவா? ஹோட்டலில் சாப்பாடுலாம் நல்லா தான் இருந்துச்சு, ஆனால் நமக்கு நம்ம நம்ம இதுக்கு வந்து அது சாப்பிடக்கூடாது, அது ரொம்ப ரேட்டாக இருக்குது. மனசு அடிச்சுக்கு 200 செலவு வந்துட்டுமே அப்படின்னு. ஒரு நிமிஷத்தில் ஒரு நாள் சம்பளம் போகுதுலடா. சீக்கிரம் வெளியே சொல்லாத. ஒரு நாள் சம்பளம் இல்லை, ஹாஃப் டே சம்பளம். சாரி. சார் 40,000 வாங்குறத மறந்துட்டேன், சாரி. 70,000 வாங்குறத மறந்துட்டான்ப்பா. என்னடா சொல்லிட்டு இப்படி ஃப்ளாஷ் அதான் நம்ம இந்த சிவில் நீங்கள் கேட்டிருந்தேன் சார், பண்ணிக்க முடியுமான்ட்டு. கம்மி பிரகாரம் பார்த்து எஸ்டிமேட் போடுறது தான் கரெக்டாக இருக்கும். நம்ம முன்னாடி அதிகமாக சொல்லி கம்மியாக சொல்லிவிட்டு பின்னாடி அதிகமாக இல்லை சார். எப்படின்னா சில என்ன பண்ணுவாங்கன்னா, முன்னாடி வந்து கம்மியாக சொல்லிட்டு பின்னாடியில் இவ்வளோ அதிகமாக ஆயிடுச்சு சார். டீ குடிச்சிட்டு ஆல்மோஸ்ட் வந்தாச்சு கோயம்புத்தூர் என்ட்ரி. கோயம்புத்தூர் விமான நிலையம் பார்த்துக்கோங்க. 4 நாள் கழிச்சு கோயம்புத்தூர் என்ட்ரி. நான் தடவை இவ்வளோ தூரம் ஓட்டிகிட்டு வந்திருக்கிறேன். அது ஒரு நாள் ஆல்ட்டு போட்டு 2 தூக்கமாக வருது. நான் கஷ்டப்பட்டு ஓட்டிட்டு வந்திருக்கிறேன் பார்த்துக்கங்க. உங்களுக்காக நானும் மகேந்திரன் ஓட்டிகிட்டு வந்திருக்கிறேன். மகேந்திரன் எமோஷ்னல் சப்போர்ட் கொடுத்தான், இல்லைன்னா நான் தனியாக ஓட்டிகிட்டு வரணும். ரொம்ப நேரம் ஓட்டுறதெல்லாம் கஷ்டம் தான். ஒரு டீயை பிடிச்சோம் வர வழியில், டீயில் ஓவராக சுகர் போட்டு வச்சிடறாங்க. காஃபியில் பேக்கரியிலாம் நான் அந்த மதுரையில் கொடுத்த காஃபி மாதிரி வரலைங்க எங்கேயுமே. மதுரை காஃபி தான் பெஸ்ட் காஃபி பார்த்து சின்ன கடை தான் செம்மையாக போட்டு தந்தாங்க. அதுக்கு முன்னாடி டிராஃபிக் ஆயிடுச்சு. அப்புறம் பார்க்குறேன் உட்காந்துட்டேன். 2 கொட்டேஷன் போட்டு அனுப்பிச்சி விடணும். வந்து 3.5 மணி நேரமாக கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கிறோம். வண்டி உருட்டி அப்படியே வந்து சேர்ந்தாச்சு. இன்றைய விளாக் வந்து இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். நம்ம செல்வன் சோவா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுங்க. டயர்டாக இருக்குது கைஸ். ஓகே கைஸ், டயர்டாக இருந்தாலும் நாளைக்கு ஒர்க் அவுட்டுக்கு வந்துருங்க.